ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேடம், ரொம்ப சொப்பனம், படுத்தா சொப்பனம் வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமான சொப்பனம் வருது, என் சொப்பனம்லாம் பலிச்சிருது. சிலவங்க சொல்கிறாங்க, நான் தூங்குறேன் ஆனால் மூளைக்குள்ளே என்னதோ கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது, அடி மனசில் ஏதோ கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னதோ நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களை பார்க்குறேன். என் சில கிளையன்ட்ஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் மேடம், உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓகே, ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட், ஆனாலும் என்னதோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, என்னதோ திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. படிக்க உட்காடுறேன், என் பிள்ளைகிட்ட தான் பேசணுன்ட்டு இது பண்ணுறேன், எங்கேயோ மனசில் என்னதோ கஷ்டப்படுத்துது. சிலவங்க சொல்கிறாங்க, மேடம் காதில் ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம வெங்கடேசன் சார்ன்னு நினச்சிக்கோங்க, விசில் சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு யங் கேர்ள் சூசைட் ட்ரை பண்ணி அந்த இரத்த காயம் கூட மாறாமல் கத்தியை வச்சு கழுத்தை அறுத்துக்கிட்டான். இரத்த காயம் மாறாமல் எவ்வளவோ தலைவிலேருந்து இங்கே வந்துட்டாங்க, கழுத்தை துப்பட்டா போட்டு மூடி. ஓகே, ஏம்மா என்னைய சாவு சாவு சாவுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சாவு எங்கே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு? எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, என் காதில் தெளிவாக கேட்டுக்கிட்டே இருக்கு. மாத்திரைலாம் சாப்பிட்டு பார்த்தேன், சைக்கியாட்ரிஸ்ட் மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப தூக்கம் வருது மேடம், உடம்பெல்லாம் வெயிட் போட்டுருச்சு, என்னால் வேலையே பார்க்க முடியல, திட்டுறாங்க ஆஃபீஸில். நான் வந்து இந்த சத்தம் மாத்திரையை நிப்பாட்டினேன், சத்தம் அதிகமாயிடுச்சு, வேறு வழி தெரியல மேடம், வச்சுக்கல, என்ன செய்ய? சரி, ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரெயின் சேட்டர்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்கூலில் டீச்சர் வந்த உடனே எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. டீச்சர் அந்த வாசலை விட்டு ஒரு அடி தள்ளி வைக்கட்டும், வாவுன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? கச்சாமுச்சா 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 கச்சாமுச்சா, ஹோல் கிளாஸும் பேசும். ஓகே, ஒரு மேனேஜர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வராரு, அமைதியாயிடும், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேனேஜர் பாஸ் அந்த ஆஃபீஸை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வைக்கிறாரு, கஷ்ன்னு ஒரு சத்தம் வந்துடும், எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் சேட்டர். இந்த சேட்டரை லிசன் பண்ணி ஏதாவது அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. 70 பேர் எங்கள் காலேஜில் இருந்தோம், 75 பேர். ஒரு டைமுக்கு மெடிக்கல் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் MBBS படிக்கும்போது ஒரு ஆப்சன்டீஸ்லாம் போக ஒரு 70 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. எங்கள் ப்ரொஃபஸர் அழகாக லெக்சர் கொடுப்பாரு, எங்களுக்கு எல்லாம் இன்டர்னல் வேல்யூஷன் தான். நல்ல ப்ரொஃபஸர் வாலே ஆட்டமாட்டோம், வாலெல்லாம் சுருட்டி, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வால் உண்டு, ஆனாலும் வாலை சுருட்டி அமுக்கி வச்சுருப்போம். ப்ரொஃபஸர் போன உடனே வாலெல்லாம் வெளியே வரும், எங்களுக்குள்ளே பேசுவோம், கையை காட்டுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், ஒருத்தர் கிண்டல் அடிப்போம், கவிதைகள் எழுதுவோம், சில ஆரோஸ் கூட பறக்கும். ஓகே, சேட்டர். நம்ம பிரெயின் எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்குது? சேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரெயின் சேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். முன்னால் சொன்னாங்கல்ல, பிரெயின் வந்து 10% தான் ஒர்க் பண்ணுதுப்பா. உன்னுடைய அழகான பிரெயின், பவர்ஃபுல் பிரெயின் 10% தான்ப்பா ஒர்க் பண்ணுது, 90% ஒர்க் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஹோல் பிரெயினும் ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க? MRI ஸ்டடீஸ் வச்சு இப்போ சொல்கிறாங்க. எஸ், ஹோல் பிரெயினும் ஒர்க் பண்ணுது, அதனால தான் பிரெயின் சேட்டர். ஓகே, 10% பிரெயின் அப்போ ஏன் பொய்யா சொல்லிட்டாங்களோ, தெரியாமல் சொல்லிட்டாங்களோ? இல்லை, அதுவும் கரெக்ட். ஏன்னா நம்ம சென்சஸ், எத்தனை சென்சஸ் இருக்குது? 5 சென்சஸ் இருக்குது. தொடுதல் உணர்ச்சி 6 சென்சஸ்ன்னு கூட சொல்லலாம். 6வது சென்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன், சயின்டிஃபிக் சென்ஸ். டச், ஓகே, ஃபீல், அதுக்கப்புறம் ஹியரிங், சீயிங், ஸ்மெல்லிங், டேஸ்டிங். இதை வச்சு தான் நம்ம உலகத்தை உணர்கிறோம். இந்த 5 சென்ஸும் இல்லைன்னு வைங்க, நீங்கள் ஒரு ஜடமாயிருவீங்க, உலகத்தை அறிய முடியாது.
வாட் இஸ் ரியாலிட்டி? கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்குது தெரியாது. இங்கே என்ன சத்தம் கேட்குது தெரியாது. என்ன ஸ்மெல் இருக்குது? இங்கே கருகி தீப்பிடிச்சி இருக்குதா? சீரியல் வேர்ல்டு அம்மா போயிடுவாங்க, சீரியல் உலகத்துக்குள்ளே தீப்பிடிச்சி எரியும் தெரியாது. ஸோ இந்த 5 சென்ஸ்களையும் வச்சு தான் உலகத்தை உணர முடியும், ரியாலிட்டியோடு இருக்க முடியும். மைண்ட்ஃபுல்னஸ் நான் சொல்கிறேன், பி இன் டச் வித் ரியாலிட்டி சொல்கிறேன். ஸோ இந்த 5 சென்சஸ்க்கு 10% பிரெயின். ஓகேயா? இந்த 5 சென்சஸை பார்க்குறது என்னது, புரிஞ்சுக்கிடுறது. ஓ, இது எங்கள் அம்மா, இது எங்கள் அக்கா, இது எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், இது எங்கள் பாட்டி. உடனே இமோஷனல் இடத்துக்கு போகும். இவர் நல்லவரா கெட்டவரா, நல்லவரா கெட்டவரா, இவர் என் ஃப்ரெண்டா ஃபோவா, எனிமியா நண்பனா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஓகே இவர் யார், இவர் பேர் என்ன, இவர் அம்மா அப்பா என்ன, இவர் என்ன படிச்சிருக்காரு, எல்லாம் மனசுக்குள்ளே விரியும். ஒவ்வொரு சென்சஸ் பின்னாலேயும் அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸிங் பவர் இருக்குது. பர்செப்ஷன். நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கயிறை பார்க்கலாம், இது பாம்பு அப்படிங்கிறது பர்செப்ஷன். நம்ம ஆட்டிடியூட்ஸ், என்னால் அந்த பாம்பை ஹேண்டில் பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியாதா, பயந்து ஓடணுமா இல்லை அமைதியாக நிற்கணுமா இல்லை அடிக்கலாமா, ஆட்டிடியூட். நம்ம வேல்யூஸ், அது இதுன்ட்டு எல்லாம் இருக்குது. சரியா? ஸோ மெனி திங். ஒரு விஷயத்தை நம்ம காது கேட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால் 1000 விஷயம் நடக்கும். ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணோன்னா, ஆஹா இது என் காதலி யூஸ் வச்சுருக்க பூவில், அவள் யூஸ் பண்ணுற சென்ட்டில் 1000 விஷயம் விரியும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்லி 10% பிரெயின் போதும். 10% ஆஃப் த பிரெயினோட அழகாக வளம் வரலாம். சரி, மிச்சம் 90% பிரெயினை கடவுள் படைச்சிருக்காரு, இல்லை இயற்கை படைச்சிருக்கு. 90% பிரெயின் எதுக்கு? எதுக்கு இந்த யூஸ்லெஸ் 90% பிரெயின்? சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, சேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், முணுமுணுப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரெயின் சேட்டர், பிரெயினுடைய முணுமுணுப்பு, ஓயாத முணுமுணுப்பு. இதை கவனித்து பார்க்கலாமா? வாத்தியார் வெளியே போன உடனே காஷ் கச்சமச்சா 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 கச்சமச்சா. ஓ, இதை கவனித்து என்ன நடக்குது, யார் யாரை பற்றி பேசுகிறா, யாரும் லவ் பண்ணுறாங்களா, யாரும் தப்பானது எதுவும் சொல்கிறாங்களா, வாத்தியாரை திட்டுறாங்களா, என்னையை திட்டுறாங்களா, கவனித்து பார்ப்போமா? நோ யூஸ், நோ யூஸ். இட் இஸ் ஒன்லி சேட்டர். அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த இக்னோர், எங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் இருந்து தான் நான் படித்தேன். மாத்திரையை கொடுத்து 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 பார்ப்போம். அட்மிஷனில் இருப்பாங்க பேஷண்ட்ஸ். சரியா? டாக்டர் சவுந்தரராஜன் எனக்கு ஒரு சார் உண்டு, அவருக்கு மறந்துருக்கலாம். எனக்கு ஒரு சார் உண்டு இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில். அவருடைய ஒய்ஃப் டாக்டர் மல்லிகா. இவங்கெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நல்ல டீச்சர்ஸ். அப்போ ஒரு பேஷண்ட், ஒரு கேர்ள் அட்மிஷனில் இருக்கா. கேர்ள் இல்லை, மேன் அட்மிஷனில் இருக்கார். நல்ல யங் மேன், நல்ல எஃபிஷியன்ட் யங் மேன், நல்லா படித்த பையன். காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹையஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிசைக்காட்டிக்ஸில் இருக்கார் அந்த பையன். முழிக்கவே விடமாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2001 முழிக்கவே விடமாட்டோம். முழிச்சிட்டாருனா, கண்ணை முழிச்சிட்டாருனா சாவு சாவு செத்துப்போ என்னென்னலாமோ சத்தம். சரியா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சொல்லியிருக்கார், கடவுளை நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், கெட்ட வார்த்தையால் திட்டுறேன். ஏன் இப்படி? பிரெயின் சேட்டர், இக்னோர். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் அதை தான் சொல்லுவார், இக்னோர் இக்னோர். அவர் போன உடனே நான் அப்போ ட்ரைனிங். சரியா? நான் அப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் டிபிஎம். அவர் போன உடனே நான் கேட்பேன், ஏன் என்ன சத்தம் கேட்கு, என்ன சத்தம் கேட்கு? டாக்டர் என்னால் தாங்கவே முடியல, இந்த தூக்க மாத்திரையும் எனக்கு பிடிக்கலை, எப்பவும் படுத்தே இருக்குது, எனக்கு தூங்கிக்கிட்டே இருக்குது, பிடிக்கலை. சத்தத்தை எப்படி நிப்பாட்ட? நான் பேஃபில் ஆகிருக்கேன். ஐயோ என்ன செய்ய? பெஸ்ட்டு டாக்டர், பெஸ்ட்டு டேப்லெட்ஸ், என்ன செய்ய புரியாது எனக்கு. இக்னோர் பிரெயின் சேட்டர். அதான் அவர் சொன்னது, இக்னோர் பண்ணு, அந்த சத்தத்தை கேட்காத, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்ண முடியலையே, இக்னோர் பண்ண முடியலையே. ஓகே, ஸ்ட்ரென்தன் யுவர் பிரெயின். பிரெயின் சேட்டர் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. 90% பிரெயின், அதான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 90% பிரெயின்
இங்கே 10% பிரெயின். 10% பிரெயின் உன் சென்சஸ்க்கு ஒதுக்கப்பட்டது. உன் சென்சஸ் உலகத்தை பற்றி சொல்கிறத அப்படி கேட்டு கேட்டு ப்ராசஸ் பண்ணுது. இங்கே 90% பிரெயின் அதுகளுக்குள்ளேயே பேசிக்குது. எத்தனை பேர் பேசுகிறாங்க? நாங்கள் 75 பேர் பேசுவோம். இங்கே எத்தனை பேர் பேசிக்கிறாங்க? 100 பில்லியன் செல்ஸ். 100 பில்லியன் பேர் சேர்ந்து சேட்டர் பண்ணால் எப்படி இருக்கும்? காது கொடுத்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. சரியா? அதனால அதில் ஒரு அர்த்தமும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன சொப்பனம்னாலும் கண்டுக்கோங்க, அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் காண்ற சொப்பனம்லாம் பலிக்குதுன்னு சொல்லாதீங்க. தட் இஸ் அ ராங் தாட். அது மேஜிக்கல் திங்கிங், இடியாட்டிக் திங்கிங். ஓகே, அன்கான்ஷியஸாக எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என் மனசுக்குள்ளே ஏதோ கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அது டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன், டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் தேர். உங்கள் 100% பிரெயினையும் சேர்த்து அங்கே போய் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இக்னோர். எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல 10%ல உங்கள் ஃபோக்கஸ் போகட்டும். என்ன இருக்குது இங்கே? என்ன இருக்குது? அதான் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் சொல்கிறது. மைண்ட்ஃபுல் வாக் போங்க, மைண்ட்ஃபுல் வாக் போங்க. என்ன இருக்குது? செடி என்ன இருக்குது? காதுக்கு. குருவி என்ன சத்தம் போடுது? என்ன ஸ்மெல் வருது? இந்த பூவில் என்ன ஸ்மெல் வருது? சாக்கடையாக இருக்கட்டும், நடந்து போகலாம், சாக்கடையில் என்ன ஸ்மெல் வருது? ஃபோக்கஸ் on the 10% and you will be very, very realistic. You will be effective. You can win the world. Okay?